பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7ல 2வது பாட அலகான தொடைகள் பற்றி நாங்கள் இன்றைக்கு படிக்கலாம். ஏற்கனவே இந்த பாடத்தை தொடங்கியிருந்தோம். தொடைகள் அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இப்ப படிக்கலாம். இப்ப தொடைகள் என்றால் என்ன? நீங்கள் நோட்ஸ் எழுதி கொள்ளலாம். தொடைகள் எனப்படுவது உறுதியாக இதை எழுதலாம். தொடைகள் எனப்படுவது யாது? உறுதியாக வேறுபடுத்தி அறிந்து கொள்ள கூடியவற்றை கொண்ட உறுதியாக வேறுபடுத்தி அறிந்து கொள்ள கூடியவற்றை கொண்ட ஒரு தொகுதி தொடை எனப்படும். தொடைகள் எனப்படுவது யாது? இதை நீங்கள் எழுதி கொள்ள வேணும். அதாவது உறுதியாக வேறுபடுத்தி அறிந்து கொள்ள கூடியவற்றை கொண்ட ஒரு தொகுதி தொடை எனப்படும். இதற்கு உதாரணமாக 1ற்கும் 15ற்கும் இடையிலுள்ள இரட்டை எண்கள், 1ற்கும் 15ற்கும் இடையிலுள்ள இரட்டை எண்களை எழுதுவோம். ஒன்றிற்கும் 15ற்கும் இடையிலுள்ள இரட்டை எண்களை நாங்கள் எழுதுவோம். 1க்கும் 15க்கும் இடையிலுள்ள இரட்டை எண்கள் என்ன வரும்? 2, 4, 6, 8, 10, 12, 14. ஒன்றிற்கும் 15ற்கும் இடையிலுள்ள இரட்டை எண்களை எழுதியிருக்கிறோம். 2, 4, 6, 8, 10, 12, 14. இந்த எண்களை பாருங்கோ, எங்களால உறுதியாக கூற முடியுது. என்னண்டு? 1ற்கும் 15ற்கும் இடையிலுள்ள இரட்டை எண்கள் இவைதான். வேற எண்கள் வரமா? 1ற்கும் 15ற்கும் இடையிலுள்ள இரட்டை எண்களாக நாங்கள் வேற எண்களை கூற முடியுமா? இல்லை. இந்த எண்கள் தான் 1ற்கும் 15ற்கும் இடையிலுள்ள இரட்டை எண்கள் என எங்களால உறுதியாக கூற முடியுது. அதே நேரம் மற்ற எண்கள்ல இருந்து இவற்றை வேறுபடுத்தி காட்ட முடியுது. இந்த எண்கள், இவ்வளவு எண்களும், இந்த எண்களின் கூட்டத்தை நாங்கள் மற்ற எண்கள்ல இருந்து வேறுபடுத்த முடியும். ஏன்? இவை இரட்டை எண்களாக இருக்குது. அதே நேரம் 1ற்கும் 15ற்கும் இடையிலுள்ள இரட்டை எண்கள் தான். அப்ப மற்ற எண்கள்ல இருந்து இந்த எண்களை நாங்கள் வேறுபடுத்தி கூற முடியுது. அதே நேரம் உறுதியாக கூற முடியுது. இவ்வாறு உறுதியாக வேறுபடுத்தி அறிந்து கொள்ளக்கூடியவற்றை கொண்ட ஒரு தொகுதி அல்லது ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? தொடைகள் என்கிறோம். அப்ப 1ற்கும் 15ற்கும் இடையிலுள்ள இரட்டை எண்களை நாங்கள் ஒரு தொடையாக எழுத முடியும். ஏனென்றால் இவற்றை உறுதியாக வேறுபடுத்தி கூற முடியுது. இவை உறுதியாக வேறுபடுத்தி கூறக்கூடிய மாதிரியான ஒரு கூட்டம் ஆகும்.
எனவே இவ்வாறான வேறுபடுத்தி உறுதியாக கூறக்கூடியவற்றை கொண்ட ஒரு தொகுதியைத்தான் நாங்கள் தொடைகள் என்கிறோம். தொடைக்கு உதாரணமாக இந்த கூற்றினை கூற முடியும். அடுத்ததாக ஒரு தொடையில் எண்கள் மட்டும்தான் வரணும் அப்படி என்று இல்லை. ஒரு தொடையில எண்கள் வரலாம், பொருட்கள், உயிருள்ளவை மற்றும் குறியீடுகள். ஒரு தொடையில எண்கள் மட்டும்தான் வரணும் என்று இல்லை. எண்கள் வரலாம், பொருட்கள் வரலாம், அடுத்தது உயிருள்ளவை வரலாம், அதே போல குறியீடுகள் வரலாம். ஒரு தொடைக்குள்ள இவ்வளவு எண்கள், பொருட்கள், உயிருள்ளவை, குறியீடுகள், இதுல வார ஒவ்வொன்றையும் நாங்கள் தொடையாக எழுதி காட்ட முடியும். கண்டிப்பாக எண்களை மட்டும்தான் தொடையாக காட்ட முடியுமா? இல்லை. உயிருள்ள சில கூட்டங்களை நாங்கள் தொடைகளாக கூற முடியும். அதே போல பொருட்கள் சிலவற்றை நாங்கள் மற்ற பொருட்களையும் உறுதியாக வேறுபடுத்தி காட்டக்கூடிய பொருட்களையும் நாங்கள் தொடையாக கூற முடியும். ஆகவே ஒரு தொடையினுள் எண்கள், பொருட்கள், உயிருள்ளவை, குறியீடுகள் ஆகியவை அடங்கும். அடுத்ததாக மூலகங்கள். தொடைகளில் மூலகங்கள் எனப்படுவது யாது? மூலகங்கள் என்றால் என்ன? ஒரு தொடையை சார்ந்தவை. ஒரு தொடையை சார்ந்தவை அந்த தொடையினுடைய மூலகங்கள் எனப்படும். ஒரு தொடையை சார்ந்தவை. ஒரு தொடையை சார்ந்தவை அந்த தொடையினுடைய மூலகங்கள் ஆகும். இப்ப உதாரணமாக 10 குறைந்த ஒற்றை எண்கள். 10 குறைந்த ஒற்றை எண்கள். 10 குறைந்த ஒற்றை எண்கள் எவையெல்லாம்? 1, 3, 5, 7, 9. 10 குறைந்த ஒற்றை எண்கள். 10 குறைந்த ஒற்றை எண்கள். இப்ப இந்த கூற்றானது ஒரு தொடை ஆகும். தொடைக்கு உதாரணமாக இந்த கூற்றினை நாங்கள் கூற முடியும். 10 குறைந்த ஒற்றை எண்களாக இருக்கக்கூடிய இந்த எண்கள் இந்த தொடையினுடைய மூலகங்கள் எனப்படும். ஒரு தொடையை சார்ந்தவை தொடையினுடைய மூலகங்கள் ஆகும். ஆகவே 10 குறைந்த ஒற்றை எண்கள் தொடையின் மூலகங்கள் இவை ஆகும். 10 குறைந்த ஒற்றை எண்கள் தொடையின் இந்த கூற்றானது ஒரு தொடை ஆகும். தொடைக்குரிய ஒரு உதாரணமாக கூற முடியும். இந்த தொடையினுடைய மூலகங்கள் இவை ஆகும். ஒரு தொடையை சார்ந்தவை அந்த தொடையினுடைய மூலகங்கள் எனப்படும். அடுத்ததாக தொடை ஒன்றை எழுதுதல். ஒரு தொடையை எழுதும் போது நாங்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்பது தொடர்பாக இப்ப படிக்கலாம். தொடை ஒன்றை எழுதுதல். ஒரு தொடையை எவ்வாறு எழுதுவது? முதலாவதாக ஒரு தொடையை எழுதும் போது தொடை ஒன்றின் மூலகங்களை எழுதும் போது கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்தி இரட்டை அடைப்பினை பயன்படுத்தி எழுத வேண்டும். அப்ப தொடை ஒன்றை எழுதும் போது நாங்கள்
ஒரு 4 விஷயங்களை கவனிக்க வேணும். 4 விதிமுறைகளுக்கு அமைவாக ஒரு தொடையை நாங்கள் எழுத முடியும். தொடை ஒன்றை எழுதும் போது முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்றால், தொடையின் மூலகங்களை, ஒரு தொடையினுடைய மூலகங்களை கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்தி இரட்டை அடைப்பை பயன்படுத்தி எழுத வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்தி இரட்டை அடைப்பினுள் ஒரு தொடையின் மூலகங்களை எழுத வேண்டும். உதாரணமாக ஒரு தொடையை பார்ப்போம். ஒன்றிலிருந்து 15 வரையான 3 மடங்குகள். 1 15 வரையான 3 மடங்குகள். இது ஒரு தொடை ஆகும். ஏனென்றால் இந்த கூற்றை வடிவா வாசிச்சு பாருங்க. இந்த கூற்றில வரக்கூடிய எண்களை நம்மளால உறுதியாக கூற முடியும், வேறுபடுத்தி கூற முடியும். ஆகவே இது ஒரு தொடையாகும். 1 15 வரையான 3 மடங்குகள் எனும் தொடையின் மூலகங்களை நாங்கள் எழுத போறோம். மூலகங்கள் எழுதும் போது எவ்வாறு எழுதுறதாம்? 1 15 வரையான மூலகங்கள். முதல்ல இதெல்லாம் 1 15 வரையான 3 மடங்குகள் எதெல்லாம்? 3, 6, 9, 12, 15. 1 15 வரையான 3 மடங்குகளை முதல்ல எழுதுவோம். 3, 6, 9, 12, 15. இந்த மூலகங்களை நாங்கள் தொடையாக எழுத போறோம். ஒரு தொடைக்குள்ள இது ஒரு தொடை. அப்ப இந்த தொடையினுடைய மூலகங்களை எழுதும் போது நாங்கள் என்ன விஷயங்களை கவனிக்க வேணும்? கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்த வேணும். அதே நேரம் இரட்டை அடைப்பை பயன்படுத்தி எழுத வேணும். அப்ப எழுதலாம். இரட்டை அடைப்பிற்கு உள்ளே 3, 6, 9, 12, 15 இரட்டை அடைப்பை தொடங்கி இருக்கிறோம். இரட்டை அடைப்பை முடிச்சு கொள்ளலாம். கால் மாத்திரை குறியீடு நாங்கள் ஏற்கனவே எண்களை எழுதும் போது நாங்கள் வழமையாக பயன்படுத்துவோம். கால் மாத்திரை குறியீடுண்டா கமா போட்டு ஒரு எண் எழுதி கமா போட்டு அடுத்த எண். வழமையாக நாங்கள் கால் மாத்திரை குறியீடுகளை தொடர்ச்சியாக எண்களை எழுதும் போது பயன்படுத்துகிற நாங்கள். அப்ப குறிப்பாக தொடையிலையும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? பயன்படுத்த வேணும். தொடை ஒன்றினை எழுதும் போது இரட்டை அடைப்பினுள் தொடை ஒன்றின் மூலகங்களை எழுதும் போது இரட்டை அடைப்பினை பயன்படுத்த வேண்டும். கால் மாத்திரை குறியீட்டையும் பயன்படுத்த வேண்டும். இந்த தொடையின் மூலகங்களை 1 15 வரையான 3 மடங்குகள் எனும் தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்பு பயன்படுத்தி எழுதியிருக்கிறோம். கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறோம். தொடை ஒன்றினை எழுதும் போது முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம், கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்தி இரட்டை அடைப்பினுள் தொடை ஒன்றின் மூலகங்களை எழுத வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போறது என்னன்னா, தொடை ஒன்றினை எழுதும் போது தொடை ஒன்றினை பெயரிடுவதற்கு ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்த வேண்டும். முதலாவதாக இந்த 2 விஷயங்களும். அடுத்ததாக இது தொடை ஒன்றின் மூலகங்களை எழுதும் போது, தொடை ஒன்றினை எழுதும் போது தொடை ஒன்றினை பெயரிடுவதற்கு ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்த வேண்டும். ஆங்கில
இரண்டாவதாக முக்கியமான விஷயம் என்ன? ஆங்கில பெரிய எழுத்தினை பயன்படுத்த வேண்டும். ஆகவே இப்ப நாங்கள் ஒரு தொடையை எழுதியிருக்கிறோம். ஒரு தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் கால் மாத்திரை குறியீட்டினால் எழுதி இருக்கிறோம். ஆனால் அடுத்த பாயிண்ட் என்னது? இதனை பெயரிடுவதற்கு ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்துங்கோ. இப்ப ஏதாவது ஒரு ஆங்கில பெரிய எழுத்து பி, ஆங்கில சிறிய எழுத்தை பயன்படுத்தக்கூடாது. ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்துவோம். ஓ தவிர்ந்த ஆங்கில பெரிய எழுத்து ஒன்று நாங்கள் பயன்படுத்துவோம். ஆகவே இந்த தொடையை நாங்கள் 1 to 15 வரையான 3 மடங்குகள் என்னும் தொடையை பெயரிடுவதற்கு ஆங்கில பெரிய எழுத்தான பியை பயன்படுத்தி இருக்கிறோம். தொடைய பெயரிடுவதற்கு ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்த வேண்டும். அதே நேரம் தொடையின் மூலகங்களை எழுதும் போது இரட்டை அடைப்பிற்குள்ளே எழுத வேண்டும். மூலகங்களை கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்தி காட்ட வேண்டும். தொடை ஒன்றை எழுதும் போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 3 விஷயங்கள். தொடை ஒன்றை பெயரிடுவதற்கு ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்துகிறோம். தொடை ஒன்றின் மூலகங்களை எழுதும் போது கால் மாத்திரை குறியீட்டினால் இரட்டை அடைப்பினை பயன்படுத்தி எழுத வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது என்னென்ன படிச்ச நாங்கள்? இரட்டை அடைப்பு பயன்படுத்த வேணும். தொடை ஒன்றை எழுதும் போது கால் மாத்திரை குறியீட்டை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆங்கில பெரிய எழுத்தால தொடைக்கு பெயரிட வேண்டும். ஆங்கில பெரிய எழுத்தினை பயன்படுத்தி தொடைக்கு நாங்கள் பெயரிடலாம். அடுத்ததாக ஏதேனும் ஒரு மூலகம் கூட்டத்தில் பல தடவைகள் இடம்பெற்றிருந்தாலும் ஒரு தொடையின் மூலகங்களை எழுதும் போது அம்மூலகம் ஒரு தடவை மாத்திரமே எழுதப்படும். நான்காவது என்னது? ஒரு மூலகம் ஒரு தடவை, ஒரு மூலகத்தை ஒரு தடவை மட்டும்தான் எழுத வேண்டும். ஒரு மூலகம் ஒரு தடவை மாத்திரமே எழுதப்படும். ஒரு மூலகம் ஒரு தடவை மாத்திரம் எழுதப்பட வேண்டும். நாங்கள் நான்காவதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஆங்கில வார்த்தை ஒன்று தந்திருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள், இன்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை ஒரு தொடையாக எழுதவும். இன்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் மேத்தமெட்டிக்ஸ் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை ஒரு தொடையாக எழுத போறோம். தொடையாக எழுதும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாவதாக ஆங்கில பெரிய எழுத்த இந்த தொடைக்கு நாங்கள் இந்த தொடையில் உள்ள மூலகங்களை எழுதுவதற்காக ஒரு ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்துவோம். பி என்கிற ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்துவோம். அடுத்ததாக இரட்டை அடைப்பினுள்ளே எழுத போறோம் மூலகங்களை. பாருங்க, முதலாவது என்ன இருக்கு? எம் எழுதி. அடுத்தது கமா கால் மாத்திரை இட்டு என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை தான் எழுத வேணும். என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை
நாங்கள் தொடையாக எழுத போறோம். அப்ப தொடையாக எழுதும் போது நாங்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேணும் என்பதை அவதானிச்சு எழுத போறோம். முதலாவது இந்த சொல்லில் உள்ள எழுத்துக்கள். எம்முக்கு அடுத்ததாக இ, அடுத்தது டி, அடுத்தது ஹெச், அடுத்தது இ, அடுத்தது என்ன எழுத்து இருக்கு? எம் இருக்கு. நாங்கள் எம்மை இன்னொரு முறை எழுதலாமா? எழுதக்கூடாது. என்ன இருக்குது? ஒரு கூட்டத்தில ஒரு மூலகமானது பல தடவைகள் இடம்பெற்று இருந்தாலும் ஒரு மூலகத்தை ஒரு தடவை மட்டுமே நாங்கள் எழுத வேண்டும். அப்ப எம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது. அப்ப நாங்கள் 2வது முறையாக எம்மை எழுதக்கூடாது. அதே போல ஏயும் 2வது ஏற்கனவே வந்துட்டு எழுதப்பட்டிட்டு, ஏய திரும்ப எழுத வேண்டாம். அடுத்ததாக டீயும் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது. ஆகவே டீயை திரும்ப எழுத வேண்டாம். அடுத்ததாக ஐ வந்திருக்கா? ஏற்கனவே இல்லை, ஐ எழுதுவோம். அடுத்தது சி, அடுத்தது எஸ் எழுதி முடிச்சுட்டு இரட்டை அடைப்பை நாங்கள் என்ன செய்யலாம்? மூடி இரட்டை அடைப்பை தொடங்கிட்டு இரட்டை அடைப்பை நாங்கள் மூலகத்தின் இறுதியோட நாங்கள் முடிக்க முடியும். அப்ப என்ன செய்திருக்கிறோம்? ஒரு சொல்லில் உள்ள மேத்தமேட்டிக்ஸ் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்களை ஒரு தொடையாக எழுதும் போது நாங்கள் தொடை ஒன்றை எழுதும் போது கவனிக்க வேண்டிய விடயங்களை அவதானிச்சு இந்த விதிமுறைகளுக்கு அமைவாக இந்த தொடையை நாங்கள் எழுதி இருக்கிறோம். இரட்டை அடைப்பை பயன்படுத்தி இருக்கிறோம். கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்தி காட்டி இருக்கிறோம். ஆங்கில பெரிய எழுத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். ஒரு மூலகம் ஒரு தடவை மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடை ஒன்றை எழுதும் போது இவ்வளவு விதிமுறைகளையும் அவதானித்து நாங்கள் தொடை ஒன்றின எழுத வேண்டும். இதை நீங்கள் 4ஐயும் நோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக தொடை ஒன்றினை வெண் வரிப்படத்துல எவ்வாறு குறிக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். வெண் வரிப்படம் எனப்படுவது யாது? ஒரு தொடையை எவ்வாறு வெண் வரிப்படத்தில் குறிப்பது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்கலாம். ஏற்கனவே தொடைகள் ஒரு தொடையின் மூலகங்களை எவ்வாறு எழுதுறது என்று எங்களுக்கு தெரியும். இனி ஒரு தொடையின் மூலகங்களை வெண் வரிப்படத்தில் எவ்வாறு குறித்து காட்டுவது என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப படிப்போம். என்ன செய்வோம்? ஒரு தொடை தரப்படுகிறது, சொற்களால் விவரிக்கப்பட்டு ஒன்றிலிருந்து 20 வரையுள்ள 4 மடங்குகள் 20 வரையுள்ள 4 மடங்குகள் என்று ஒரு தொடையானது சொற்களில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடையினுடைய மூலகங்களை நாங்கள் எழுதலாம். 1
20 வரையான 4 மடங்குகள். தொடையினுடைய மூலகங்கள் எழுதும் போது எவ்வாறு எழுத வேணும்? இரட்டை அடைப்பினை பயன்படுத்தி ஆங்கில பெரிய எழுத்தினால் பெயரிட்டு கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்தி எழுதி காட்ட வேண்டும். 1 20 வரையான 4 மடங்குகள். 1 இப்ப 4, 8, 12, 16, 20. 20 வரையான, ஆகவே 20 வர வேணும். 4, 8, 12, 16, 20. 1 20 வரையுள்ள 4 மடங்குகள் என்னும் தொடையின் மூலகங்களை நாங்கள் எழுதி இருக்கிறோம். இனி இந்த மூலகங்களை இந்த தொடைய எவ்வாறு வெண்வரி படத்துல குறிச்சு காட்டுறது என்று பார்ப்போம். என்ன செய்யறது? இந்த தொடைய நாங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த தொடையின் மூலகங்களை என்ன செய்வோம் என்றால் ஒரு மூடிய உருவினால் குறிப்போம். நாங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த தொடையின் மூலகங்களை ஒரு மூடிய உருவினால் குறிக்கிறது. என்னென்ன மூலகங்கள்? 4, 8, 12, 16, 20. ஆகவே வெண்வரிப்படம் எனப்படுவது என்ன? ஒரு தொடையினுடைய மூலகங்களை ஒரு மூடிய உருவினால் குறித்து காட்டுகின்ற முறைக்குத்தான் என்ன பெயர்? வெண்வரிப்படத்தில் குறித்து காட்டுதல். இவ்வாறு ஒரு தொடையை ஒரு மூடிய உருவின் மூலம் காட்டும் போது அவ்வாறான உருவம் வெண்வரிப்படம் எனப்படுகிறது. ஒரு தொடையை ஒரு மூடிய உருவின் மூலம் குறித்து காட்டும் போது இவ்வாறான உருவம் வெண்வரிப்படம் எனப்படுகிறது. இவ்வாறு ஒரு தொடையை ஒரு மூடிய உருவின் மூலம் குறித்து காட்டுதல் தான் என்னது? வெண்வரிப்படத்தில் வகை குறித்தல். இவ்வாறு குறித்து காட்டுகின்ற முறைக்குத்தான் என்ன பெயர்? வெண்வரிப்படத்தில் வகை குறித்தல் அல்லது வெண்வரிப்படத்தில் குறித்து காட்டுதல். தொடையின் மூலகங்களை ஒரு மூடிய உருவின் மூலம் குறித்து காட்டுவதற்கு வெண்வரிப்படத்தில் குறித்து காட்டுதல் என்று பெயர். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக் கொள்ளலாம். என்ன செய்திருக்கிறோம்? இதான் வெண்வரிப்படம். வெண்வரிப்படத்துல குறிச்சு காட்ட சொன்னா நாங்கள் மூலகங்களை எழுதிட்டு மூலகங்கள் இந்த தொடையினுடைய பெயர், தொடைய என்ன ஆங்கில பெரிய எழுத்தால பெயரிட்டு இருக்கிறோமோ அந்த தொடை அந்த எழுத்தின் மூலமாக சி குறிப்பது, தொடை சி குறிப்பது இந்த மூலகங்களை என நாங்கள் குறித்து காட்ட முடியும். அடுத்ததாக நாங்கள் இவ்வளவு நேரம் படிச்ச இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, பெறப்பட்ட தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுதுக. முதலாவது கேள்வி, பெறப்பட்ட தொடையின் மூலகங்களை கேள்வி எழுதலாம். நீங்கள் பெறப்பட்ட தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுதுக. பெறப்பட்ட தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுதுக.
தொடை தரப்படுகிறது. தொடையானது இ என்னும் ஆங்கில எழுத்தால் பெயரிடப்படுகிறது. வட மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள். ஒரு தொடையானது தரப்படுகிறது. வட மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் என்னும் தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுதுக. ஒரு தொடையின் மூலகங்கள் எனப்படுவது யாது? ஒரு தொடையை சார்ந்தவை அதனுடைய மூலகங்கள் எனப்படும். ஆகவே நாங்கள் இந்த தொடையின் வட மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் என்னும் தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுதுவோம். தொடை இ என்னும் ஆங்கில எழுத்தினால் பெயரிடப்படுகிறது. ஆகவே இ சமன் இரட்டை அடைப்பினுள் வட மாகாணத்தில் உள்ள மாவட்டங்களை எழுதுவோம். எத்தனை மாவட்டங்கள் இருக்குது? வட மாகாணத்துல 5 மாவட்டங்கள் இருக்குது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார். நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? வட மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் என்னும் தொடையின் மூலகங்களை எழுதியிருக்கிறோம். வட மாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருக்குது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார். வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களையும் எழுதியிருக்கிறோம். ஒரு தொடையின் மூலகங்களை எழுதும் போது நாங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஆங்கில பெரிய எழுத்தினால் பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த தொடையானது இரட்டை அடைப்பினால் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மூலகங்களுக்கு இடையிலும் ஒவ்வொரு மூலகமும் கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்குது. இந்த 3 விஷயங்களையும் நாங்கள் இந்த தொடையில அவதானிக்க முடியும். பல மூலகங்கள் இங்க வரையில், அதாவது ஒரு மூலகம் 2 முறை அப்படி வரையில எல்லா மூலகமுமே ஒரு முறைதான் வந்திருக்குது. ஒரு மூலகமானது ஒரு தடவை மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தொடையை எழுதும் போது நாங்கள் என்னென்ன விஷயங்களை அவதானிக்க வேணும்? ஆங்கில பெரிய எழுத்தினால் குறித்து காட்டப்பட வேணும். இரட்டை அடைப்பினால் அந்த தொடையின் மூலகங்களானது எழுதப்பட்டிருக்க வேணும். கால் மாத்திரை குறியீட்டினால் அந்த தொடையின் மூலகங்களானது வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்க வேண்டும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு கேள்வி. இரண்டாவது கேள்வி எழுதலாம். தொடை ஏ சமன் என்னும் தொடை ஏ சமன் 4,563,264 என்னும் எண்ணிலுள்ள இலக்கங்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு தொடையானது எண்ணாக இருக்கலாம், குறியீடுகளாக இருக்கலாம், உயிருள்ளவையாக இருக்கலாம்,
அந்த வகையில எண்களால ஒரு தொடை காட்டப்பட்டிருக்குது. தொடை ஏ சமன் 4,563,264 எனும் எண்ணில் உள்ள இலக்கங்கள் என்ற தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுதுக. இதுதான் கேள்வி. ஏற்கனவே பார்த்த கேள்விதான். ஒரு தொடையை தந்துட்டு இந்த தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுதுக என்று கேட்டிருக்குது. ஆகவே அதே ஆங்கில எழுத்தினால்தான் நாங்கள் பெயரிட வேண்டும். இந்த தொடையின் மூலகங்களை எழுதுவோம். என்ன தொடை? இந்த என்னும் எண்ணில் உள்ள இலக்கங்களை தொடையாக எழுதுங்க என்று சொல்லியிருக்கு. இந்த எண்ணில் உள்ள 4,563,264 என்னும் எண்ணில் உள்ள இலக்கங்களை ஒரு தொடையாக எழுதுக என்று கேட்டு இலக்கங்களை எழுதுவோம். 4, 5, 6, 3, 2, அடுத்ததாக 6 எழுதலாம். 6 ஏற்கனவே வந்திருக்குது. அப்ப 6 எழுதக்கூடாது. ஒரு தொடையில் ஒரு மூலகம் பல தடவைகள் இடம்பெற்றிருந்தாலும் ஒரு மூலகத்தை ஒரு தடவை மாத்திரமே எழுத வேண்டும். 6ம் வந்திருக்கு, 4ம் வந்திருக்குது. ஆகவே நாங்கள் 6ஐயும் 4ஐயும் எழுத முடியாது. இந்த எண்ணில் உள்ள இலக்கங்களை ஒரு தொடையாக எழுதியிருக்கிறோம். தொடை எழுதும் போது நாங்கள் பயன்படுத்த வேண்டிய விதிமுறைகள், தொடையானது ஆங்கில பெரிய எழுத்தினால் காட்டப்பட்டிருக்குது. இரட்டை அடைப்பு பயன்படுத்தப்பட்டிருக்குது. கால் மாத்திரை குறியீட்டினால் ஒவ்வொரு மூலகங்களும் வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்குது. ஆகவே இந்த கேள்விக்கான விடை இதுதான். இந்த தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுதுக என்னும் போது நீங்கள் இவ்வாறு எழுத வேணும். இதையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்தது 3வது கேள்வி. கே சமன் ஒரு தொடை தரப்பட்டிருக்குது. கே சமன் 2, 3, 5, 7. இது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. ஒரு தொடையின் மூலகங்களானது காட்டப்பட்டிருக்குது. கே என்னும் தொடையின் மூலகங்கள் காட்டப்பட்டிருக்குது. முதலாவது கேள்வி என்னன்னா, தொடை கேயை ஒரு வெண்வரிப்படத்தில் குறிக்க. ஒரு வெண்வரிப்படத்தில் குறிக்க. முதலாவது கேள்வி கேட்டிருக்கு, தொடை கேயை ஒரு வெண்வரிப்படத்தில் குறிக்க. 2வது, தொடை கேயின் மூலகங்களை கேள்வியை நீங்கள் எழுதலாம். தொடை கேயின் மூலகங்களை தெளிவாக அறியக்கூடிய பொது பண்பிற்கு ஏற்ப தெளிவாக அறியக்கூடிய பொது பண்பொன்றின் மூலம் விவரிக்குக. பொது பண்பொன்றின் மூலம் விவரிக்க. கேள்வியை நீங்கள் எழுதலாம். கே சமன் ஒரு தொடையினுடைய மூலகங்கள் காட்டப்பட்டிருக்குது. கே என்னும் தொடையின் மூலகங்கள்
2, 3, 5, 7 ஆகும். என்ன கேள்வி முதலாவது? தொடை கேயை ஒரு வெண்வரி படத்தில் குறித்து காட்டுக. முதலாவது கேள்வியை செய்வோம். தொடை கேயை ஒரு வெண்வரி படத்துல எப்படி குறிச்சு காட்டுவோம்? கே எழுதி ஒரு மூடிய உருவினால் குறித்து காட்டுவதற்குத்தான் என்ன பெயர்? வெண்வரி படம். கேயின் மூலகங்களை மூடிய உருவினால் குறிச்சு காட்டுவோம். 2, 3, 5, 7. 2, 3, 5, 7. முதலாவது கேள்வி. கேயின் மூலகங்களை வெண்வரி படத்தினால் குறிச்சு காட்டிட்டோம். இரண்டாவது கேள்வி. தொடை கேயின் மூலகங்களை தெளிவாக அறியக்கூடிய பொது பண்பொன்றின் மூலம் விவரிக்குக. அப்படி என்றா என்ன? இந்த கேயின் மூலகங்களை, இந்த தொடை கேயினை எவ்வாறு உங்களால சொற்களால விவரித்து கூற முடியும்? அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்த கேள்வி வட மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் என்னும் ஒரு பொது பண்பொன்றின் மூலம் நாங்கள் என்ன சொன்ன? நாங்கள் வட மாகாணத்தில் உள்ள மாவட்டங்களை எழுதி காட்டின. நாங்கள் வடமாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் அப்படி என்பது பொது பண்பு. வடமாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் என்னும் பொது பண்புக்கு ஏற்ப நாங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா என மூலகங்களை எழுதி காட்டின. நாங்கள் இங்க என்ன கேட்டிருக்குது? ஒரு தொடையினுடைய மூலகங்களை தந்துட்டு இந்த தொடைக்கு நீங்கள் என்ன ஒரு பொது பண்பினை கூறுவீர்கள்? எவ்வாறு இந்த தொடையினை உங்களால் சொற்களால் விவரித்து காட்ட முடியும் என்று கேள்வி கேட்டிருக்குது. தொடைக்கேய நாங்கள் என்ன செய்ய போறோம்? கூற்று மாதிரி எழுத போறோம். என்னத்தை குறிக்குது? இந்த மூலகங்கள் என்ன மூலகங்கள்? இந்த மூலகங்களுக்கு நாங்கள் எவ்வாறு பெயரிடலாம்? எவ்வாறு ஒரு பொது பண்பின் மூலம் நாங்கள் எடுத்து கூறலாம் என்று கேட்டிருக்குது. அப்ப பாருங்க, 2, 3, 5, 7 இந்த எண்கள் என்ன எண்கள்? அந்த எண்களுக்கு நாங்கள் இந்த எண்களை என்ன எண்களாக கூற முடியும்? இவையாவும் முதன்மை எண்கள். இந்த எண்களுக்கு என்ன பெயர்? முதன்மை எண்கள். முதன்மை என்ன பெயர்? முதன்மை எண்கள். முதன்மை எண்கள். ஆனால் நாங்கள் இத தெளிவாக கூற வேணும். எதிலிருந்து எது வரையான முதன்மை எண்கள் அப்படி என்று பார்த்த நாங்கள் என்றா 10லும் குறைந்த முதன்மை எண்கள். 10லும் குறைந்த முதன்மை எண்கள் அல்லது 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்கள் என்று சொல்லலாம். 1லிருந்து 10 வரையான முதன்மை எண்கள் என்று சொல்லலாம். அல்லது 10லும் குறைந்த முதன்மை எண்கள் என்று நாங்கள் ஒரு தெளிவான ஒரு பொது பண்பின் மூலம் இந்த தொடைக்கேயின் மூலகங்களை நாங்கள் எடுத்து காட்ட முடியும். அதான் பொது பண்பொன்றின் மூலம் சொற்களால நாங்கள் விவரிக்க வேணும் என்றால் இவ்வாறு விவரிக்க முடியும். இந்த கேள்வியை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த கேள்விக்கான விடைகளை எழுதி கொள்ளுங்கோ. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதுவரை தரமுகளில 2வது பாடலுக்கான தொடைகள் தொடர்பான விஷயங்களை பார்த்தோம். தொடைகள் அப்படி என்றா என்ன? நிச்சயமாக உறுதியாக கூறக்கூடிய வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் தொடைகள் என்று சொல்கிறோம். ஒரு தொடையை சார்ந்தவை அதனுடைய மூலகங்கள் எனப்படும். அடுத்ததாக ஒரு தொடை ஒன்றின் மூலகங்களை எழுதும் போது ஆங்கில பெரிய எழுத்தினை பயன்படுத்த வேணும்.
இரட்டை அடைப்பினால் குறித்து காட்ட வேண்டும். கால் மாத்திரை குறியீட்டினால் வேறுபடுத்தி காட்ட வேண்டும். ஒரு தொடையின் மூலகங்களை எழுதும் போது இவ்வளவு விஷயங்களை நாங்கள் அவதானிச்சு கேள்விகளை செய்வோம். இதோட இன்றைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள். தேங்க்யூ சார்.